அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வுகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, வரலாற்றினை எத்தனை காலகட்டங்களாக பிரிக்கலாம்? வரலாற்றினை எத்தனை காலகட்டங்களாக பிரிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் பி 2. இரண்டாவது வினா, மொஹஞ்சதாரோ என்ற டேஷ் மொழி சொல்லுக்கு இடிகாட்டும் மேடு என்பது பொருள். ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ சிந்தி மொழி. மூன்றாவது வினா, புத்தர் பிறந்த இடமான கபிலவஸ்து எந்த நாட்டில் உள்ளது? புத்தர் பிறந்த இடமான கபிலவஸ்து எந்த நாட்டில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி நேபாளம். நான்காவது வினா, இவற்றில் எந்த அரசன் காலத்தில் திரிபீடகம் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி வட்டகாமினி அபயன். ஐந்தாவது வினா, இவர்களில் பின் வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கார்கி. ஆறாவது வினா, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் டி 1972. ஏழாவது வினா, பிரதிகாரர்களின் கடைசி மன்னர் யார்? பிரதிகாரர்களின் கடைசி மன்னர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ராஜ்யபாலா. எட்டாவது வினா, சாளுக்கியர்களை தோற்கடித்து வெங்கியை கைப்பற்றியவர் யார்? சாளுக்கியர்களை தோற்கடித்து வெங்கியை கைப்பற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அமோகவர்ஷன். ஒன்பதாவது வினா, எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் கிருஷ்ணன். எல்லோராவில் கைலாசநாதர் கோயில் கட்டியவர் வந்து முதலாம் கிருஷ்ணன். பத்தாவது வினா, இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் என சிறப்பிக்கப்படுவது எது? இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் என சிறப்பிக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஐகோல் கோயில். 11வது வினா, காயில் சிறந்த நகரம் என்று விவரித்தவர் யார்? காயில் சிறந்த நகரம் என்று விவரித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மார்கோ போலோ. 12வது வினா, அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு? அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1963. அணு ஆயுத தடை சட்டம் வந்து 1963. 13வது வினா, முத்திரைகளிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார்? முத்திரைகளிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி விஜயாலய சோழன். 14வது வினா, இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டிடக்கலை படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி சார்நாத் கல்தூன். 15வது வினா, பைபோஸ் என்னும் புதிய வணக்க முறையை நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. பைபோஸ் என்னும் புதிய வணக்க முறையை நடைமுறைப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பால்பன். அடுத்த வினா, பாமனி அரசின் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அகமது ஷா. பாமனி அரசின் தலைநகர் வந்து குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றியவர் அகமது ஷா. 17வது வினா, பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார்? பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் நாகப்பட்டர். 18வது வினா, பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் எது? பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரம்மதேயம். 19வது வினா, கில்ஜி மரபு எப்போது முடிவுக்கு வந்தது? கில்ஜி மரபு எப்போது முடிவுக்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1320. 20வது வினா, முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ நவாப் சலிமுல்லா கான். 21வது வினா, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி கவிஞர் இக்பால். 22வது வினா,
சமய விவகாரங்கள் நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி பிரிவு 26. 23வது வினா. வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி 1905 அக்டோபர் 16. 24வது வினா. ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது? ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது? சரியான விடை ஆப்ஷன் ஏ காரவேலன். 25வது வினா. நீல்தர்பன் நாடகத்தை எழுதியவர் யார்? நீல்தர்பன் நாடகத்தை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி தீனபந்து மித்ரா. 26வது வினா. விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 27வது வினா. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டுடுமியான். 28வது வினா. இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மெகஸ்தனீஸ். 29வது வினா. மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்? மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மொரார்ஜி தேசாய். 30வது வினா. வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார்? வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி இந்திரா காந்தி. 31வது வினா. நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷெர்ஷா. 32வது வினா. அவுரங்கசீப்பை சந்திக்க சிவாஜி கிபி 1666ஆம் ஆண்டு எங்கு சென்றார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆக்ரா. 33வது வினா. ஐநா சபையில் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அடல் பிகாரி வாஜ்பாய். 34வது வினா. செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். 35வது வினா. எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 42வது சட்டத்திருத்தம். ஆண்டு பார்த்தீங்கன்னா 1976. 36வது வினா. இந்திய அரசியலமைப்பின் முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்பின் முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1976. 37வது வினா. ஐநா சபை 1979ஆம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. 38வது வினா. தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார்? தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கன்னிகாம். 39வது வினா. டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி இல்துமிஸ். 40வது வினா. உலகின் மிகப்பெரிய தட்டு எது? உலகின் மிகப்பெரிய தட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி வட அமெரிக்கா. 41வது வினா. சந்திரனின் மறுபக்கத்தை லூனார் 3 என்ற செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1959. 42வது வினா. பூமியில் இரவு 12 மணி நேரமும் பகல் 12 மணி நேரமும் சமமாக அமையும் நாட்கள் எது? சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும். மார்ச் 21, செப்டம்பர் 23. 43வது வினா. நாதிர் ஷா எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுப்பு மேற்கொண்டார்? சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1739. நாதிர் ஷா படையெடுப்பு 1739. 44வது வினா. போர்ச்சுகீசியர்களின் இரண்டாவது ஆளுநர் யார்? போர்ச்சுகீசியர்களின் இரண்டாவது ஆளுநர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அல்புகர்க். 45வது வினா. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 46வது வினா. கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஓர் அலகு எது? கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஓர் அலகு எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாத்தோம்கள். 47வது வினா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி டெல்லி. 48வது வினா பெரிய நகரங்களில் செயல்படும் அமைப்பு எது? பெரிய நகரங்களில் செயல்படும் அமைப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மாநகராட்சி. 49வது வினா இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம். கடைசி வினா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். நண்பர்களே, நீங்க நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.